லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்துலருந்து சிக்கிட்டு வைப் சாங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா இப்போ போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படமான ஜெயிலர் 2 அதுவும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஸ்பீடா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸி ஷெட்யூல்ஸ்ல சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட கதைய சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, லைன் அப்ஸ்ல இருக்காங்க. இதுல வந்து எந்த டைரக்டர் கூட வேணாலும் அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் பேஸ் இருக்கு. படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல கிளம்புது ஒவ்வொரு படத்துக்குமே. படத்துக்கான பிசினஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கூலி படமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வந்து பிசினஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸ்டேட் வைஸ் ஆவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது கூலி படத்துக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ சிக்கிட்டு வைப் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க கூலி படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூலி படத்துல இருந்து இப்போ சிக்கிட்டு வைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து செகண்ட் சிங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் அப்படின்றாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டீசர் தான் வருது அப்படின்றாங்க. நம்மளுக்கு சினிமா சோர்ஸ் சைட்ல இருந்து என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து ஒரு செமையான டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீசர் கட் பண்ணி ரெடியா இருக்கு. படத்தோட டீசர் தான் ஃபர்ஸ்ட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சிக்கிட்டு வைப் சாங் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டதுக்கு அப்புறமாவே அந்த ப்ரமோ ஷூட் வந்து டிஆர் அண்ட் அனிருத் 2 பத்தி ஷூட் பண்ணாங்கல்ல. அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த ஒர்க் முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து டீசர் வருதா இல்ல வந்து செகண்ட் சிங்கிள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து எதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.